ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீசன் 7ஓட டைட்டில் வின்னர் அந்த விஷயத்தை வந்துட்டு அடைய போகிறது யார் சொல்லிட்டு உள்ளே இருக்கிற 5 பேரும் வெளியில் இருக்கிற கோடிக்கணக்கான பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான நிகழ்ச்சிக்கு எல்லோரும் தயாராகிட்டு இருக்காங்க. அந்த 5 பேருக்கும் வந்துட்டு வழக்கமாக எல்லா சீசன்லையும் நடக்கிற அந்த செல்ஃப் க்ரூமிங், அதாவது டிசைன்லாம் பட்டி டிக்கரிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேலைகள் நடக்குது. மூஞ்சை வந்துட்டு க்ளீன் பண்ணுறது, அது இது பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறமா புது புது ட்ரெஸ்லாம் வரும், அதை போட்டுட்டு சூப்பராக வந்து நிற்பாங்க. ஆனால் இதில் என்ன கொடுமைனா, எல்லாத்தையும் சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்து அங்கே உட்காரும்போது வந்து ஒருத்தரை தூக்குவாங்க. அந்த தூக்குற ஆள் மேபி மாயாவை இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் இன்னுமே வந்துட்டு அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கப்புறம் 2 பேர் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெளியில் தூக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மீதி இருக்கிற 3 பேருக்கு தான் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாங்கன்ற மாதிரியும் நியூஸஸ் வருது. பட் என்ன நடக்க போகுது தெரியல. பட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த சீசன் 7 என்னங்க சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரியும், ஒரு சில பேர் எப்படா முடியும் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த சீசன் 7 எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சீசன் 7ல் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரதீப்பை தான் சொல்லுவேன். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.